இஷிதாவோட மேம் வந்து பியூர் வெஜ்ஜு. பட் நான் நான்வெஜ் சமைச்சு மொக்க வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? மேம் கிட்ட கேட்டிருந்தேன், மேம் ப்ளீஸ் இன்னொரு தடவை வீட்டுக்கு வாங்க, அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருந்தேன். இஷிதாவோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. என்ன சமைச்சிருந்தோன்னா சப்பாத்தி, அப்புறம் பன்னீர் டிக்கா, கோபி 65, முட்டை, நெய் சாதம், ரைத்தா பண்ணியிருந்தேன். இது போக வந்து வடைலாம் மாவரைச்சி வச்சுருந்தேன். சரி இது டீ குடிக்கிறப்போ சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். கேசரி எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் இது சமைச்சு முடிக்கவே எங்களுக்கு 3:00 வரைக்கும் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து இஷிதாவோட ஃப்ரெண்டோட அம்மா தான் சமைச்சாங்க. நான் எதுவுமே சமைக்கல. அப்புறம் கேக் மட்டும் நான் பண்ணியிருந்தேன் முந்தின நாளே. இது வந்து சாக்லேட் கேக் பண்ணிவிட்டு மேலே நியூட்டெல்லா வச்சுட்டு இது பண்ணியிருந்தேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது கேக்குன்னு சொன்னாங்க மேம். எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம படிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் நமக்கு கொடுத்து வைக்கல. அதனால சரி குழந்தைங்க என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு தான். நம்ம குழந்தைங்கள நமக்கு மேலே ஒரு படி அக்கறை எடுத்து இவ்வளோ நாளாக கேர் எடுத்து பார்த்துக்கிட்டவங்களுக்கு இது கூட செய்யலைன்னா எப்படி?